கர்த்தர் வந்தப்போ யூத மக்களுக்கு துணையாக இருந்தாரா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கெடவுமா இருக்கிறார். கரெக்டாக இருக்கா? பகுதி கேடயம். என்னது கேடயம்? கேடயம் பற்றி சொன்ன தெரியுமா? இப்போ கேடயம் என்று சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக யுத்தத்தை குறித்த ஒரு விஷயம். யுத்த காலத்தில் தான் என்ன பண்ணுவாங்க? கேடயத்தை பயன்படுத்துவார்கள். பாதுகாப்பு தன்மை கொண்டதுதான் கேடயம். தடுக்கும் உபகரணம், போரில் பயன்படுத்துகின்ற ஒரு உபகரணம். அந்த பாணியில் கர்த்தருடைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், உங்களுக்கு கேடயமாக இருக்கிறார். கேடயமாக இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வர ஆபத்துகளிலிருந்து, பிரச்சனை பாடுகளிலிருந்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? தடுத்து நிறுத்துவார் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது பார்க்கப்படுகிறது. தாவீது சொல்லும்போது என்ன சொல்றாரு? அந்த வசனங்களை நீங்கள் நினைச்சு பாருங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது கரத்தில் 10,000. பார்த்தீங்கன்னா 1000 10,000 1000 and 10,000 அவ்வளவு கவுண்டிங் பண்றாரு. அதான் அந்த கேடயம். அது உன்னை தடுக்கும், அது உன்னை அணுகாது, கொன்று போடாது, உனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அந்த கேடயம் அப்படின்னு சொல்றாரு. கேடயம், காட் இஸ் மை ஷீல்ட். தாவீது கோலியாத்தை வீழ்த்த போனார். கோலியாத்தை அங்கே மேலே நின்று சொல்ற, என்ன நீ நாயன்னு நினைச்சியால, வாழை உன் கழுத்தை வெட்டுறல, உன் கழுத்தை வெட்டி காக்காவுக்கு போடுறல, இன்னைக்கே உன்னை கொன்னுடுறல அப்படின்னு சொல்லி. அப்போ தாவீது என்ன சொன்னார்? இல்லைல, நீ பேசுறது தப்புல, நான் ஆண்டவருடைய நாமத்தில் வரலை, உன் கழுத்தை நான் வெட்டுவல அப்படின்ட்டாரா? அந்த தில் தாவீது சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. கோலியாத்தை ஜெயிப்பதற்காக தாவீது போய் நின்று திரும்ப வரும்போது கோலியாத்துக்கு தலை தாவீதுக்கு கையில் இருந்துச்சு. எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. இதை நினச்சி தான் தாவீது சங்கீதங்களில் சொல்லும் பொழுது, உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்றார். இப்போ 1948 மே மாதம் 15ஆம் தேதி கர்த்தர் யூத மக்களுக்கு எப்படி கேடகமாக இருந்தார் என்பதை இப்பொழுது நாம் புரிந்து கொள்வோம். 1948 மே மாதம் 15ஆம் தேதி நம்முடைய காலம் இது. 1948 கிட்டத்தட்ட நம்முடைய காலங்கள். அஜம் பாஷா சொல்றாரு, அவர் இங்கிலீஷில் பேசினார், நான் அதை இங்கிலீஷில் பேசுகிறேன். This will be a word of extermination and a momentous massacre which will be spoken of like the Mongolian massacre and crusade அப்படின்ட்டார். இது ஒரு மங்கோலிய யுத்தமாக இருக்கும். இது யூதர்களை வேரோடு கூட கூண்டோடு கூட கொன்று அழிக்கின்ற யுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். எகிப்து, ஜோர்டான், ஈராக், சீரியா, லெபனான், சவுதி அரேபியா என்கிற 6 நாடுகள் சேர்ந்து இஸ்ரவேலை தாக்க வந்தது. ஆனால் இஸ்ரவேலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இஸ்ரேலுக்கிட்ட வெறும் 6000 யுத்த வீரர்கள் தான் இருந்தார்கள். வெறும் 6000. அந்த 6000 யுத்த வீரர்களை வைத்து கர்த்தருடைய அற்புதத்தினாலும் கர்த்தருடைய தடுப்பினாலும் கேடையும் போன்ற அவருடைய தடுப்பினாலும் பாதுகாப்பினாலும் இஸ்ரவேலர்கள் அந்த 6 அரபு நாடுகளையும் ஜெயித்தார்கள். அந்த அஜம் பாஷா சொன்னார் இல்ல, ஒண்ணுமே நடக்கல, யூதர்களை இல்லாமல் பண்ணுவோம், வேரோடு அழிப்போம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இல்லாமல் போனது. அப்புறம் 1961 இன்னொரு தலைவர், எகிப்தினுடைய தலைவர் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நாசர் சொல்றாரு, ஜோர்டான் அப்போ ஜோர்டானில் தலைவராக இருந்தவருக்கு பேர் என்ன தெரியுமா? அவருடைய பேர் ஹுசைனை பார்த்து சொல்றாரு, இங்கிலீஷில் சொல்றாரு பாருங்க, நான் வாசிக்கிறேன். We believe that the evil which was placed in the heart of Arab world should be eradicated அப்படிங்கிறார். அரேபிய மக்களுடைய நடுமையத்தில் இருதயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஈவில், சாத்தான், யூதர்களை சாத்தான்னு சொல்றார், ஈவில், அதை நாம் என்ன பண்ணுவோம்? வேரோட இந்த நாளில் இந்த யுத்தத்தில் நாம் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி 1961 நாசர் சொன்னார். நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அடி வாங்கிட்டு ஓடிட்டாங்க எல்லாரும். கேடயம், கர்த்தர் கேடயமாக இருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடயமாக இருக்கிறார். வந்தாங்க, ஆனால் ஜெயிக்க முடியவில்லை. பார்த்தீங்களா? ஈவில் என்று சொன்னாங்க. ஹார்ட் ஆஃப் அரபு நேஷன், அரபு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கு அப்படின்னு சொல்லி 65 இன்னொருத்தர் பேசினார். அவருக்கு பேர் சேம் நாசர் தான். அதே சேம் நாசர் 61 அப்படி பேசிட்டு 65 இப்படி பேசுகிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு? ஈராக்கினுடைய பிரசிடென்ட் கிட்ட பேசுகிறாரு. The Arab national aim is the elimination of Israel. அரபு நாடுகளுடைய எண்ணங்களை என்ன தெரியுமா? இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இல்லாமல் அழித்து போடுவது தான் எலிமினேஷன் அப்படிங்கிற அந்த வேர்டு சொன்னார். அழிக்க முடிஞ்சது. யூதர்களை பற்றி தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போமா? மீகா தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
கிமு 710 சொல்லப்பட்ட மீகா தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள்வோம். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பார்த்தீங்களா? உன்னுடைய கை, பாருங்க, அது எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். இருக்குல்ல, இது கிமு 710 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அந்த காலங்களில் இந்த காலங்களிலும் அது நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆதரவாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நாமும் நமக்கு ஆதரவாக வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலராகிய நீ கர்த்தரை நம்பும் பொழுது அவர் உங்களுக்கு துணையாயிருந்து கேடயமாயிருந்து உன்னை காப்பாற்றுவார். அழிக்க முடிஞ்சுதா? நாசர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அப்புறம் மறுபடியும் 67 இன்னொருத்தர் சொல்றாரு. அவர் ரேடியோ நியூஸில் பேசுறாரு. அவருக்கு பேர் அப்துல் ரஹ்மான் அரஃப்னு பேர், ஈராக்கினுடைய அதிபர். 1967 ஈராக்கினுடைய அதிபர் இப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா? We are resolved, determined and united to achieve our clear aim of wiping out Israel off the map. This is the day to wash away the stain. God willing, we shall meet in Tel Aviv and Haifa. அப்படின்ட்டு புரியுதா? ஏதாவது இந்த நாள் நாம் யூதர்கள் என்கிற அந்த கரையை துடைத்து எறியக்கூடிய நாள். யூதர்கள் என்கிற அந்த நாடு, இஸ்ரேல் என்கிற அந்த நாடு மேப்பில் இல்லாத அளவுக்கு துடைத்து எறியப்பட வேண்டிய நாள் அப்படின்ட்டாரு. இதை சொன்னவர் யாரு? அப்துல் ரஹ்மான் அரஃப் அப்படிங்கிறவர் சொன்னார். 1967 சொன்னார். 67 பிறந்தவங்களும் இங்கே இருக்கீங்க. தொடச்சி அறிஞ்சாங்களா? தொடச்செறிய முடிஞ்சதா? ஸ்டெயினா? யூதர்கள் ஸ்டெயினா? யூதர்கள் இல்லைன்னா கண்டுபிடிப்பு இருக்காயா? செல்ஃபோன் பாக்கெட்டில் வந்திருக்குமா? ஏரோப்ளைனில் பரப்பியா நீ? ஹை டெக்னாலஜி, ஹை லெவல் இன்னோவன்ஸ், புதுமைவாதிகள் அவர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், டெக்னாலஜிக்கல் ஐடியாலஜிஸ்ட். They are the very big ideologists, innovators, inventors. நிறைய வார்த்தைகள் சொல்லுங்க. அழிக்க முடிஞ்சதம்மா ஃபஸ்ட்டு பாருங்க. இப்போ ஹமாஸ் வரும்போது என்ன சொல்லிச்சுது? ஒரே நாளில் என்ன பண்ணுவோம்? தொடச்சி அறிஞ்சிருவோம் அப்படின்னு. கடைசியில் இந்த தாத்தா இருக்கார் இல்லையா? என்ன தாத்தா? ஈரான் தாத்தா ஒருத்தர் இருப்பார். அவர் தான் சொன்னார், ஹமாஸை வச்சு நான் சீக்கிரம் அடித்து உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஈரான் தாத்தாவால் கடைசியில் ஹமாஸ் தீவிரவாதிகளை ஏவி விட்டு இஸ்ரேல் லேண்டில் ரத்தத்தை விழப்பண்ணி கடைசியில் காசாவை பைபிளில் சொல்கிற மாதிரி மொட்டையடிக்க வச்சுட்டாரு இந்த மனுஷன். காசா மக்களை தட்டு ஏந்த வச்சுட்டாப்புல, சுட்டரிச்சு விட்டுட்டாரு, சுடுகாடாக மாற்றி விட்டாப்புல அந்த ஈரான் தாத்தா. இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே கேடயம். இப்போ நீங்கள் நம்புவீங்களா? ஆண்டவரை பலமாக நம்புவீங்களா? கர்த்தரை பலமாக நம்பி பலமாக கீழ்ப்படுவீர்களா? கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அவர் உங்களுக்கு துணையாயிருந்து கேடயமாயிருந்து உங்களை உயர்த்துவதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். நீங்களும் அதை அறிவீர்கள், உணர்வீர்கள். மாற்றமே இல்லை. இன்னைக்கு வரையும் அந்த 1948 இஸ்ரேலை அழிக்கணும், இஸ்ரேலை தொடர்ச்சி எறியணும் அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. முடிஞ்சுதா? ஏன் இஸ்ரேலை ஆண்டவருக்கு, இந்த இஸ்ரேலுக்கு ஆண்டவர் ஏன் துணையாக இருக்க தெரியுமா? குட்டி நாடு, சின்ன இனம், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், விட மாட்டார்.